அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மீன் பிடிக்கும்படி போகிறார்கள். பேதுரு கேட்கிறான், மீன் பிடிக்க போகிறேன் என்று. அப்பொழுது சீஷர்களும் அவனோடு கூட போகிறார்கள். ஆனால் இவர்கள் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. கரையிலிருந்து 200 முழம் கடலிலே தள்ளி இருக்கிறார்கள். இயேசு கரையிலே நிற்கிறார். இயேசு இப்பொழுது பேச ஆரம்பித்த போது யோவான் அறிந்து கொண்டான் அவர் கர்த்தர் என்று. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வலையை போடுங்கள் என்று அவர் டைரக்ட் பண்ணுகிறார். இவர்கள் வலையை போட்டு வலை நிறைய மீன்களை பிடிக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் கரையில் வந்து பார்த்தபோது ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தார்கள். என்ன? இவர்களுக்காக அவர் அப்பமும் மீனும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீர் ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், ஆயத்தம் பண்ணினதை நான் எப்படி பார்க்க, நான் எப்பொழுது பார்ப்பேன்? நீங்கள் இந்த வசனங்களை கவனித்தீர்களானால் தெரியும். 8-9 வசனங்கள். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது, அதாவது 200 முழம் தள்ளி நின்றவர்கள் இப்பொழுது நெருங்கி 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 வருகிறார்கள். கரையை நோக்கி நெருங்கி வருகிறார்கள். கரையில யார் நிற்கிறார்? ஆயத்தம் பண்ணின இயேசு இருக்கிறார். நமக்கான நன்மையை ஆயத்தம் பண்ணுகிற இயேசு இருக்கிறார். இப்பொழுது ஆழத்தில் இருந்தவர்கள் இயேசுவினிடமாய் நெருங்கி நெருங்கி வருகிறார்கள். நெருங்கி இயேசுவினிடத்தில் வந்தபோது, கரையிலே வந்து இறங்கின போது, இயேசு நின்ற இடத்தில் வந்தபோது அவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின நன்மையை கண்டார்கள். நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண வேதம் அழகான மார்க்கத்தை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? தூரமாய் நிற்காதே, உனக்கான நன்மை உன்னால பார்க்க முடியாது. நெருங்கி வா, அவர் அண்டை நெருங்கி வா, அந்த கிருபாசனத்தண்டை தைரியமா நெருங்கி வா. அப்படி நெருங்கி வருவாயானால் அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணும்படி செய்வார். காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் காதுகள் கேட்க இந்த வார்த்தையை தேவன் கேட்க பண்ணி இருக்கிறார். இன்னும் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து, அனித்தியமான காரியங்கள், பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்து தூரமாய் போய்விடாதே. நெருங்கி வா, கிட்டே வா. உனக்கான நன்மை ஆயத்தமாய் இருக்கிறது. அதை கண்களால் காண செய்வார். அதை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ செய்வார். நம் இயேசு நல்லவர். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தூரத்தில் நிற்க மட்டும் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண முடியாது என்பதை இந்த நாளில உணர்த்தினீரே அப்பா. உம்மிடத்துல உம்மண்டையில நெருங்கி வந்து ஆண்டவரை கிட்டி சேர்ந்து நீர் ஆயத்தம் பண்ணினதை காண சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.